administrators, like so. Those divisions are very perfect, right? With a society with the unique characteristics that I said told you earlier, that there is nothing wrong happening in the society. ஸோ அப்படி ஒரு ஐடியல் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணணும்னு பிளேட்டோ ஆசைப்படுறாரு. And he named this ideal state, the utopian society, as Callipolis. Callipolis அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே, இப்போ பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாமே நம்ம யூஜிலேயே இன்ட்ரோடக்ஷன் டு இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்னு ஒரு பிரசாத் புக் படிச்சிருப்பீங்க, அல்லது நாகராஜன் புக் படிச்சிருப்பீங்க. அந்த சப்ஜெக்ட் ஒன்று படிச்சிருப்போம். இப்போ காமராஜ் யூனிவர்சிட்டியில் 2 சப்ஜெக்டா இருக்கும், பாரதியார் அதே யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு சப்ஜெக்டா இருக்கும், லிட்டரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு படிச்சிருப்போம். எல்லாமே எல்லா கிரிட்டிக்ஸோட இன்ட்ரோடக்ஷனும் அதில் படிச்சிருப்போம். ஸோ அதில் ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் தட் வி ஹவ் நோட்டட் between Plato and Aristotle is this. Plato says that art is a product of inspiration, and Aristotle says art is a product of imitation. So before I start Plato, I would like to give you an input about this change of mindset. ஏன்னா பிளேட்டோட ஸ்டூடெண்ட் தான் அரிஸ்டாட்டில். ஸோ நம்ம எல்லாருமே ஜென்ரலாக நம்ம மோஸ்ட் இன்ஸ்பைரிங் டீச்சர் யாராவது ஒருத்தர் நம்ம லைஃப்ல இருப்பாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், அதை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஏன் அரிஸ்டாட்டில் இவ்வளோ வேரி ஆகுறாரு? ஏன் இன்ஸ்பிரேஷன் இமிட்டேஷன் வேரி ஆகுறாங்க? அதர் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் இஸ் பிளேட்டோ சேஸ் art should be a moral teaching. The end of art should be moral teaching. அதுதான் பிளேட்டோட கன்சிடரேஷன். அரிஸ்டாட்டிலோட கன்சிடரேஷன் அப்படி ஆப்போசிட். ஆர்ட் should give pleasure. இப்போ இந்த நம்ம விக்டோரியன் டைம்ல உள்ள டிவிஷன் இன் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், ஆர்ட் ஃபார் லைஃப் சேக் அப்படின்றது பிளேட்டோ அரிஸ்டாட்டிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க பிளேட்டோ சொல்றாரு அது மாரல் டீச்சிங்கா தான் இருக்கணும், அங்க பிளஷருக்கு இடமே கிடையாது, ஏஸ்தட்டிக்ஸ்க்கு ஆர்ட்ல இடமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அரிஸ்டாட்டிலோட ஆர்கியூமெண்ட் அப்படியே மாறி இருக்கு. ஏன்னா அரிஸ்டாட்டில் சொல்றாரு ஆர்ட்ல ப்ளஷர் தான் இருக்கணும், மாரல் சொல்றதுக்கு பிலாசபின்னு இன்னொரு செக்ட் இருக்கு, அதுக்கு அதை ஏன் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு. So when we closely read these two great men, great philosophers, we should go, or we should accept both men's concepts, moral, pleasure, ரெண்டையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அங்கேயே இந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், ஆர்ட் ஃபார் லைஃப் சேக்ன்ற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆர்ட் ஃபார் லைஃப் சேக்ன்றது பிளேட்டோ, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்ன்றது அரிஸ்டாட்டில் கொண்டு வருது. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க டாக்டர் ஜான்சனோட பயோகிராபிக்கல் அப்ரோச் கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். பிளேட்டோட லைஃப் டைம்ல nearly half of his lifetime was spent during war time. கிரீஸ்ல பெரிய வார், நிறைய வார் நடந்துச்சு. There was even rumors like people tell that பிளேட்டோட டைம்ல காலிஃபோலிஸ் வார் அப்படின்னு பிலோட்டோனியன் வார் அப்படின்னு சொல்லி ஒரு வார் நடந்துச்சு அப்படின்னா கூட ஒரு நோட் இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே நம்ம பார்த்தோம்னா ஒருத்தரோட லைஃப்ல பாதி ஏன் வார் நடக்குதுன்னு கொஸ்டின் பண்ணோம்னா இட் இஸ் லேக் ஆஃப் மாரல். when people have lots of good ideas, when people are in noble thoughts, right, நிறைய மாரல் இருந்துச்சு அப்படின்னா அங்க வாருக்கு இடம் கிடையாது. ஸோ பிளேட்டோட லைஃப் வார்ல ஸ்பெண்ட் பண்ணதுனால he wanted the art should teach moral, right, and people should have moral values in mind, right, moral values should be encrypted in people's mind அப்படின்றது அவரோட விருப்பமா இருக்கலாம். இட்ஸ் பர்சனல் லைக். பட் அரிஸ்டாட்டிலோட லைஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் பீஸ். தேர் வாஸ் நோ வார் ரெக்கார்டட் டியூரிங் அரிஸ்டாட்டில்ஸ் டைம், அண்ட் நோ லிட்ரேச்சர், no trace in the history of Aristotle found said like Aristotle's time had any such wars. So when there is no war, that means people have good moral beliefs, moral ideas, moral values நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு என்ன லேக் ஆகும்னா ப்ளஷர் தான் லேக் ஆகும். அதனால அது ப்ளஷர் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஸோ இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ அப்போ பிளேட்டோவோட கன்சிடரேஷனும் அரிஸ்டாட்டிலோட கன்சிடரேஷனும் வேறையா இருந்தாலும், 2 பேரோட ஐடியாஸும் வேறையா இருந்தாலும், பட் அவங்க சொன்ன 2 பாயிண்ட்ஸ் தான் த என்டையர் லிட்ரேச்சர். ஹோல் லிட்ரேச்சரும் இந்த 2 பாயிண்ட்ல முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வர ஒரேஸ், குவிண்டிலியன், லாஞ்சைனஸ், டான்டே, ரைட், அது இங்கிலீஷ் நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ் எல்லாரும் சொல்றதும் இது 2 தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் வந்து லாஞ்சைனஸ் இருக்கு. அவர் சப்ளிமிட்டி பத்தி பேசினார், லிட்ரேச்சர்ல சப்ளிமிட்டி பத்தி பேசினார். வில் டிஸ்கஸ் தட் அண்ட் லேட்டர் இன் தி அதர் அப்கமிங் கிளாஸஸ். ஃபைன். ஸோ இந்த ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனோட லெட் மீ ஸ்டார்ட் பிளேட்டோ.
பிளேட்டோல நம்ம இன்னைக்கு ஒரு புக் மட்டும் பார்க்கலாம். அதுல ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் as much as possible today. Otherwise we'll go with the other session. I mean another session. ஸோ பிளேட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருக்கு. இந்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களோட ஸ்லைட்ல நீங்க பார்க்க முடியும். இந்த டைம்ல எல்லாம் அவர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி கிரேட் philosopher born in Athens, right, and who founded the great academy in 387 BC in Athens. அந்த அகாடமின்றது ஒரு philosophical ஸ்கூல், ரைட். அவங்க வந்து எல்லா philosophical டாக்டர்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ், ரைட், ஜியோமெட்ரி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அனதர் திங், பிளேட்டோ வந்து ஒரு பெரிய மேத்தமெட்டிக்ஸ் லவர். அவர் சொல்றாரு, அந்த அகாடமியோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி போகும், லெட் நோ ஒன் ஆர் என்ன வரும்னா, ஐ மீன் த இக்னரண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஷுட் நாட் என்டர்ன்ற மாதிரி இந்த ஒரு கோட்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் லவர் பிளேட்டோ, ரைட். ஸோ இது வந்து அகாடமின்றது ஒரு philosophical school where he taught all the philosophical doctrines, right, whichever he had identified and whichever he had learned from Socrates. இன்னொரு பியூட்டி என்னன்னா, சாக்ரட்டிஸோட ஒர்க்ஸ் அப்படின்னு எதுவுமே நமக்கு கிடையாது. சாக்ரட்டிஸ் வந்து பிளேட்டோவோட டீச்சர், அவரோட டைம்ல ஒர்க்ஸ் எதுவும் கிடையாது. அதர் பாயிண்ட், சாக்ரட்டிஸ் வாஸ் இன் ஹைடிங் ஃபார் மெனி இயர்ஸ். அவர் வந்து டெத் சென்டென்ஸ்லாம் இருந்துச்சு, கிரீஸ்ல எல்லாம் இருக்கக்கூடாது, மற்ற கண்ட்ரிஸ்க்குலாம் வரக்கூடாது, நிறைய இருந்துச்சு. ஃபைனலி சாக்ரட்டிஸ் வாஸ் காட் அண்ட் கில்ட், ஹி வாஸ் புட் இன் டு டெத், ரைட். ஸோ அவரோட ஐடியாஸ் எல்லாமே பிளேட்டோ தான் அவரோட ஒர்க்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஸோ இது எல்லாமே அகாடமியில தான் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, ரைட். அது அந்த philosophical டாக்டரின்ஸ் பிளேட்டோ சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பார்க்குறோம்னா பிளேட்டோனிசம், ரைட், ஐடியாஸ் ஆஃப் பிளேட்டோ அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இவரோட ஒர்க்ஸும் நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போற ஒர்க் வந்து ரிப்பப்ளிக் வந்து 375 BC வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரேஸ் இருக்கு. ஸோ யூ cannot find any direct question like this in net exam, but still have this historical background. 375 BC ரிப்பப்ளிக் இது பப்ளிஷ் ஆயிருக்கு, மீன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிப்பப்ளிக்ன்ற ஒர்க்ல இதோட ஜிஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, 6 கேரக்டர்ஸ். சாக்ரட்டிஸும் அதுல ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ். பிளேட்டோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா டயலாக் ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்து பேசிக்குவாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. அதுதான் பிளேட்டோட ஒர்க்ஸோட ஃபார்மேஷன். எல்லா ஒர்க்ஸும் அப்படிதான் இருக்கும். அதுல மெயின் ரோல், லீட் ரோல் யார் பிளே பண்ணுவாருன்னா சாக்ரட்டிஸ் தான் பிளே பண்ணுவார். சாக்ரட்டிஸ் இல்ல, பட் இருந்தாலும் பிளேட்டோ அவரோட டீச்சருக்கு ஒரு he wants to give the right respect to his teacher, so he creates a character called Socrates, and எல்லா வச்சியும் எல்லா கன்க்ளூஷன்ஸும் அல்லது எல்லா ரைட் ஐடியாஸும், ஐ மீன் வாட் எவர் he wanted to deliver through the work will be delivered by the character called Socrates. ஸோ as such இந்த ஒர்க்லையும் 6 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் சாக்ரட்டிஸும் ஒன் ஆஃப் தி கேரக்டர். சாக்ரட்டிஸ் தான் இந்த டயலாகோட நரேட்டர். அப்புறம் இன்னொரு கேரக்டர் குளூகோன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் வந்து பிளேட்டோட பிரதர், எல்டர் பிரதர். ஹிஸ்டரி சேஸ் தட் ஒரு 15 years older டு பிளேட்டோன்னு சொல்றாங்க, எல்டர் பிரதர். அப்புறம் இன்னொரு பிரதர் அடிமாண்டஸ்னு ஒரு பிரதர். அவர் வந்து ஒரு பெசிமிஸ்டிக், எப்பயுமே ஒரு நெகட்டிவ் ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்புறம் கேஃபலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிச் ஓல்டு மெர்ச்சன்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரோட சன் பாலிமேக்கஸ். அப்புறம் இன்னொரு கேரக்டர் வராரு, அவர் வந்து தாரிசிமேக்கஸ். அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ரகடான ஒரு ஃபெல்லோ. எப்போ பார்த்தாலும் சாக்ரட்டிஸோட சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் ஐடியாவை தாரிசிமேக்கஸ் சொல்லுவார். ஸோ இந்த 6 கேரக்டர்ஸும் பேசிக்கிறாங்க. இந்த புக்கை வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாரு அப்படின்னா 10 புக்ஸா பிரிச்சிருக்கிறாரு. ஈச் புக் ஹேஸ் இட்ஸ் ஓன் நேம் அண்ட் கான்செப்ட்ஸ் டு பி டெலிவர்ட். பட் இந்த 10 புக்ஸ்லயும் என்ன சொல்ல வராரு, பிளேட்டோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, he wants to create an ideal society, an utopian society where I mentioned in the earlier, everything is right, everything goes right. அந்த மாதிரி ஒரு ஐடியல் சொசைட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த ஐடியல் சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அந்த ஐடியல் சொசைட்டில இருக்கக்கூடிய பீப்புள் எப்படி இருக்கணும், அந்த பீப்புளோட ரூலர்ஸ் எப்படி இருக்கணும், அப்புறம் அங்கே உள்ள ஏஜென்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி நடக்கணும், எத்திக்ஸ் எப்படி இருக்கணும், மாரல் வேல்யூஸ் எப்படி இருக்கணும், எஜுகேஷன் எப்படி இருக்கணும், ஜெண்டர் டிவிஷன் எப்படி இருக்கணும், ரைட். அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய அனாலஜிஸ் சொல்றாங்க, நிறைய
ஸ்டோரிஸ், சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம், மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லாம் சொல்றாங்க. நிறைய கேரக்டர்ஸ்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு 10 புக்ஸா பிரிச்சு இந்த ஐடியல் சொசைட்டியை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ அல்டிமேட்லி பிளேட்டோ வாண்டட் டு discuss that an ideal society like Callipolis should be created, which should be ruled by the philosopher kings, kings who knows philosophy. அதான் அந்த kings who know philosophy. அதான் அந்த philosopher kings அப்படின்றது. And that ideal society of Plato should be ruled by the philosopher king. அந்த சொசைட்டி மாதிரியான மாடல்ஸ் நிறைய கிரியேட் ஆனாதான் the world can exist further, right, in a good way அப்படின்றது பிளேட்டோவோட ஐடியா. Right. So remember the name of the city, that is Callipolis. Callipolis, right? And other few, other characters and the connection between, relationship between characters. Socrates, the narrator, Glucon and Adimantus, ரெண்டு பேரும் சாக்ரட்டிஸோட, பிளேட்டோட பிரதர்ஸ். Capulus, ஒரு merchant, old merchant, ஒரு old man, old wise man he is. அப்புறம் கேஃபலஸோட சன் பாலிமாக்கஸ், அப்புறம் தாரிஸ்மாக்கஸ், ஒரு ரூட் மேன், ஒரு ரிஜிட் மேன். இப்போ எப்படி இந்த டயலாக பிகின் பண்றாருன்னா, ஒரு ஒரு ஃபைன் சிட்டியில ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு சாக்ரட்டிஸும் பாலிமாக்கஸும் போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாலிமாக்கஸ் வந்து இன்வைட் பண்றாரு, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க, கேப்லஸ் வீட்டுக்கு. ஆன் தி வேல குளுக்கோன் அடிமெண்டஸ் மீட் பண்றாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாங்க எங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க கேப்லஸை மீட் பண்றாங்க. இதுதான் அந்த டயலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. So this is the background and the outlet, this out skeleton of the work Republic. So on the 10 books in சொன்னல, அந்த 10 books ஓட titles தான். You don't need to note it down. Anyhow, I'll share you this presentation. Old batch students already இருந்தீங்கன்னா, if I miss any points, because I have already handled this to the old batch, the previous batch students, if I miss any points, please stop and you can give your inputs. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் நான் ஷேர் பண்றேன். அப்புறம் அதர்வைஸ் மற்ற அடுத்த ஸ்லைட்ஸ்ல அந்த டைட்டில்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் புக் வந்து ஆஃப் வெல்த், ஜஸ்டிஸ், மாடரேஷன் அண்ட் தேர் ஆப்போசிட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் புக்கோட டைட்டில். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கேஃபலஸ், சாக்ரட்டிஸ் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ஒருத்தராக இங்கே வந்துட்டாங்க. வந்த பிறகு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜென்ரலா என்ன கேஷுவலா ஒரு டாக் ஸ்டார்ட் ஆகுது. பேசிட்டு இருக்கும்போது சாக்ரட்டிஸ் வந்து கேட்கிறாரு கேஃபலஸ்ட, நீங்க ஒரு வைஸ் ஓல்ட் மேன், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கேன் யூ டிஃபைன் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ்னா என்னன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேஃபலஸ்ட கேட்கிறாரு. கேஃபலஸ் வந்து ஜஸ்டிஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஜஸ்டிஸ் அப்படின்றது எல்லாரும் நல்லா இருக்கணும், சரியா ரைட்டா இருக்கணும், எந்த அவங்க வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இந்த டெஃபினேஷன் கேட்டுட்டு சாக்ரட்டிஸ் அவருக்கு ரிப்ளை பண்றாரு. அவர் சொன்ன டெஃபினேஷன் அக்செப்ட் பண்ணாம அதை கொஸ்டின் பண்ற மாதிரி இவர் ரிப்ளை பண்ணோடனே கேஃபலஸ் வந்து ரொம்ப ஜெனியூனா அந்த கான்வர்சேஷன் வந்து எக்ஸ்கியூஸ் ஆகி போயிடுறாரு. யூ ப்ளீஸ் கண்டினியூ, லெட் மீ கம் அண்ட் ஜாயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் ஆகி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த கான்வர்சேஷன்ல இன்வால்வ் ஆகிறாங்க, ஒருத்தரா சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் செகண்ட், ஃபர்ஸ்ட் வந்து அடிமாண்டஸ் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜஸ்டிஸ்னா என்னன்னா டெல்லிங் ட்ரூத் அண்ட் பேயிங் ஒன்ஸ் டெப்ட்ஸ். இதுதான் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் இருக்கிற மேன் வந்து எப்பயும் உண்மைதான் சொல்லணும். யாருக்காவது கடன் வாங்கிட்டு இருந்தாருன்னா அதை திரும்ப கொடுத்துடணும், அது ரைட் டைம்ல திரும்ப கொடுத்துடணும். இதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இப்போ சாக்ரட்டிஸ் இதை கேட்டுட்டு அதுக்கு ரிப்ளை கொஸ்டின் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஓகே இப்போ நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்வாடு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, ஒரு பெரிய வால் ஒன்று கடன் வாங்கியிருக்காரு. அப்போ இவர் திரும்ப கொடுக்க போகும்போது அந்த லென் பண்ணவர் கிரேசி ஆயிட்டாரு, ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. இப்போ அவர்கிட்ட அந்த ஸ்வாடை திரும்பி கொடுக்கறது சரியா? இஸ் இஸ் ரைட் டு ரிட்டர்ன் அ ஸ்வாட் டு அ கிரேசி பர்சன் அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு. ஸோ இப்போ அவர் சொன்ன டெஃபினேஷன் சரியா இருந்தா, இஃப் ஜஸ்டிஸ் இஸ் லைக் பேயிங் ஒன் ஸ்டெப்ஸ் பேக் அட் தி ரைட் டைம் அப்படின்னா, இப்போ ஒரு கிரேசி பர்சன்ட்ட ஸ்வாட போய் கொடுக்கறது சரியா அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டு என்ன சொல்றாரு, ஜஸ்டிஸ் இஸ் நாட் வாட் திஸ் பர்சன் டோல்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டார். அப்புறம் வந்து அடுத்த கேரக்டர் கேஃபலஸ் போன பிறகு அடுத்த பாலிமார்க்கஸ் வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து சொல்றாரு, ஜஸ்டிஸ்னா என்னன்னா, இட் இஸ் அப்ரோப்ரியேட் டு டூ குட் ஃபார் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டு டூ ஹார்ம் டு ஒன்ஸ் எனிமீஸ். நல்லவங்களுக்கு நல்லது செய்யறதும் கெட்டவங்களுக்கு கெட்டது பண்றதும் தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு டிஃபைன் பண்றாரு. இப்போ இது நல்லவங்களுக்கு நல்லது பண்றது, கெட்டவங்களுக்கு கெட்டது பண்றது ஜஸ்டிஸ் அப்படின்னா, அது
ரைட் டெஃபினேஷன் இருக்க முடியாதுன்னு சாக்ரட்டிஸ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் சொல்றாரு. அந்த கவுண்டர் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு வி மே பிலீவ் தட் சர்டன் திங்ஸ் ஆர் ரைட். ரைட், இப்போ ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக் நடக்குது, அல்லது அங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம், மணிப்பூர்ல நடக்கிற இஷ்யூவே நம்ம நிறைய பேசணும். மணிப்பூர்ல வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள் செக் குரூப் வந்து ஒரு ஊர்வலம் போனாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம், அல்லது அதோட விட்டு இருந்திருக்கலாம், நார்மலா போயிருக்கும். அதை விட்டுட்டு இந்து கிறிஸ்டியன் அப்படின்னு ரிலீஜியஸ் ப்ராப்ளம் தூண்டி விட்டுட்டு இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இந்த ஐடியாலஜி அப்படின்றது ஏதோ ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனோ அல்லது ஹையர் ஹையரார்கியில் இருக்கக்கூடிய ஒரு ரூலரோ அவங்களுக்குள்ள ராங் ஐடியாலஜியை எங்க கொண்டு வந்து திணிப்பாங்கன்னா பப்ளிக்ட வந்து திணிச்சிருவாங்க. வித்வுட் ரீசனிங் தட் த ஐடியாலஜி இஸ் ரைட் ஆர் ராங், தி so-called disciples or so-called the subordinates will blindly follow and blindly accept. அப்படிதானே இந்த ரைட்ஸ் நடக்குது. உக்ரைன் ரஷ்யானா புத்தினுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் உள்ள ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக் தானே ஒழி, டிஸ்பியூட் தானே தவிர ரெண்டு கண்ட்ரியோட கான்ஃபிளிக் கிடையாது. இட்ஸ் அ டிஸ்பியூட் பிட்வீன் டூ மென்ஸ் ஐடியாலஜி, பட் நாட் டூ கண்ட்ரிஸ் ப்ராப்ளம், ரெண்டு கண்ட்ரி பீப்புளுக்குள்ள ப்ராப்ளம். பட் அல்டிமேட்லி சஃபர் ஆகிறது யாருன்னா மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாக்ரட்டிஸ் எப்படி கவுண்டர் பாயிண்ட் கொடுக்குறாரு, இக்னரன்ஸ்ல சில வேளை நம்ம கெட்டவங்களுக்கு நல்லதையும் நல்லவங்களுக்கு கெட்டதையும் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், தமிழ் சினிமா அல்லது சீரியல்ல வருது இல்ல, வில்லன் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க செய்யறது சரி, யாராவது ஒரு கேரக்டர் நல்லது பண்றதா நினைச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில முடியும் போது அவங்க திருந்திடுவாங்க. ஸோ முடியும் போது திருந்தி ரிப்பன் பண்ணி என்ன ஆக போகுது, ஒரு நாள் பண்ண சம்திங் மாற போறது கிடையாது. ஸோ இங்க வந்து சாக்ரட்டிஸ் பாலிமார்க்கஸோட ஆர்குமெண்ட்டையும் தப்பு ராங்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு தாரிஸ்மார்க்கஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் சொல்றாரு, தாரிஸ்மார்க்கஸ் வந்து ஒரு லவுட் நாய்ஸோட இன்டர்ஃபியர் பண்ணிட்டு சாக்ரட்டிஸ் இன்டர்ஃபியர் பண்ணி அந்த கவுண்டர் பாயிண்ட் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வராரு. தாரிஸ்மார்க்கஸ் இஸ் கிவிங் இஸ் பாயிண்ட் லைக், see the powerful people will make laws and the weaker sect of people should be the subordinate. They are supposed to obey the laws, whatever the law is. இதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர் டிஃபைன் பண்றாரு. இவர் டிஃபைன் பண்ண உடனே சாக்ரட்டிஸ் வந்து இதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட், ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஆர்குமெண்ட் என்னன்னா, ரூலர்ஸ் அப்படின்னா எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும் இருப்பாங்கன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து ஐடியல் சொசைட்டி இல்லை, நான் சொல்ற கேலிபோலிஸ் மாதிரியான ஐடியல் சொசைட்டி இல்லை. ஆனா ஜென்ரலா ரூலர்ஸ் வந்து சில வேளை தப்பான லாஸ் கூட மேக் பண்ணலாம். இதுதான் கரெக்ட், இதுதான் ராங் அப்படின்னு சொல்லி தப்பான லாஸ் கூட மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் பிரிஷ்கர்னாடோட துக்ளக். ரைட், துக்ளக் எல்லாம் சிலர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துக்ளக் என்ன பண்ணாரு, ஒரு ரூலர் ஆனவொடனே கேபிட்டல் சிட்டியை டெல்லியில இருந்து தௌலதாபாத்க்கு மாத்தினார். ஏன்னா தௌலதாபாத் தான் சென்டர் ஆஃப் ரீஜன், மொத்த ரீஜன்லயும் சென்டர் பிளேஸ் வந்து தௌலதாபாத். ஸோ அந்த பாயிண்ட் ரைட்டு, டெல்லி ஓரமா இருக்கு, தௌலதாபாத் சென்டர்ல இருக்குன்னு சிட்டியை மாத்தினது சரி. ஆனா என்ன பண்ணிட்டாரு, டெல்லியில என்னெல்லாம் செட்டப் இருந்துச்சோ அதே செட்டப் எனக்கு தௌலதாபாத்லயும் வேணும்ட்டாரு. இங்க எந்தெந்த தெருவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதே மாதிரி தௌலதாபாத்லயும் நீங்க சிட்டியை பில்ட் பண்ணி அந்தந்த தெருவில் அவங்கவுங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குதிரையில் ஏறி போயிட்டார், வண்டியில் ஏறி போயிட்டார். வாட் அபவுட் தி காமன் மேன்? தே ஹவ் டு டேக் ஆல் தேர் பிலாங்கிங்ஸ். சம்டைம்ஸ் ஓல்ட் பீப்புள் இருப்பாங்க, வீட்டுல குழந்தைகள் இருப்பாங்க, எல்லாரையும் தூக்கிட்டு நடந்து வந்தாங்க. வர வழியில நிறைய இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் வேற எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. இப்போ தௌலதாபாத் வந்துட்டாரு. இங்க வந்த பிறகு தலைவருக்கு கிளைமேட் செட் ஆகல, ஒன்றும் எதுவும் பேலஸ் எல்லாம் ஒன்றும் செட் ஆகல, ரூலிங்லாம் ஒன்றும் பண்ண முடியல, நார்மலா எதுவுமே நத்திங் வென்ட் நார்மல். ஸோ என்ன பண்ணாரு, இல்ல செட் ஆகல, திரும்ப எல்லாரும் வாங்க டெல்லிக்கு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ ரூலர் தான், he wanted to rule in a perfect way, so he wanted to change his capital city from Delhi to Daulabad. But what happened? அங்க போய் என்ன ரியலைஸ் பண்றாரு, எடுத்த டெசிஷன் வந்து தப்புன்னு முடிவு பண்ணிட்டாரு. திரும்ப இவர் வண்டியில ஏறி டெல்லிக்கு போயிட்டாரு. வாட் அபவுட் த பீப்புள்? இவங்களும் அங்க வரணும்ல. இது ஒரு ஸோ அதனாலதான் துக்ளக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, he is a perfect man, brainy, very intellectual, capable of being a great ruler. But what happened? The decision that he took and implemented at the wrong time. தப்பான டைம்ல டிசிஷன் மேக் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காப்பர் கோல்டு காயின், அந்த அனாலஜிலாம் அந்த பிளேல நம்ம படிப்போம். ஸோ இது வந்து இங்க சாக்ரட்டிஸ் சொல்றக்கூடிய ஒரு பாயிண்ட். தப்பான ரூலர் பேட் லாவா பாஸ் பண்ணாங்கன்னா வீக்கர் பார்ட்டி, வீக்கர் செக்ட்ன்ற ரீசன்னால நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி எல்லாரோடைய டெஃபினேஷன்ஸையும்
சாக்ரட்டிஸ் வந்து டினை பண்றதுனால எல்லாரும் சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஓகே, நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, இவ்வளவு சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க சொல்லுங்க வாட் இஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னா சாக்ரட்டிஸ் இப்போதான் அவரோட ஐடியல் ஸ்டேட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாக்ரட்டிஸ் சொல்றாரு, ஜஸ்டிஸ் இஸ் நத்திங் பட் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் இட் டவுன். ஜஸ்டிஸ் இஸ் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் சோல். ஜஸ்டிஸ் அப்படின்றது அது ஒரு நம்ம ஒரு நீங்களாம் சொன்ன மாதிரி நம்ம வாங்கினதை திரும்ப ரைட் டைமுக்கு கொடுக்கறது மட்டும் ஜஸ்டிஸ் கிடையாது. பீயிங் குட் மட்டும் ஜஸ்டிஸ் கிடையாது. ஜஸ்டிஸ் இஸ் சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு த சோல். சோல் எப்போ என்ரிச் ஆகும், சோலோட எக்ஸலன்ஸ் எப்போ தெரியும் அப்படின்னா அதுக்கு சர்டன் ஐடியாஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ஐடியாஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்னா யூ ஷுட் நோ அபவுட் தி சிட்டி காலிபோலிஸ், ஐடியல் ஸ்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வாட் இஸ் ஐடியல் ஸ்டேட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது இல்லையா, அதான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த புக்ல கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ வித் தட் the book 1 ends of wealth, justice, moderation and their opposites. book 2ல the individual, the state and education அப்படின்ற அந்த புக்ல இங்க வந்து குளுக்கன் அண்ட் அடிமாண்டஸ் இவங்க ஆர்குமெண்ட்டை கண்டினியூ பண்றாங்க. ஸோ குளுக்கன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாரு. அது அந்த ஸ்டோரி பேர் வந்து ஸ்டோரி ஆஃப் ஜிஎஸ் அப்படின்னு. அது நான் இங்கே ஸ்லைட்ல கொடுக்கல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டோரி ஆஃப் ஜிஎஸ்ன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஜஸ்டிஸ் எக்ஸலன்ஸ் ஆஃப் சோல்னு சொல்லிட்டீங்க, எல்லா சோலும் குட் சோல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்றாரு. அந்த ஸ்டோரி வந்து ஸ்டோரி ஆஃப் ஜிஎஸ். ஜிஎஸ்னு ஒரு கிங் இருந்திருக்காரு. அந்த கிங் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஒரு ரிங் கிடைச்சிருக்கு, ஒரு பவர்ஃபுல் ரிங். அது வந்து ஒரு மேஜிக்கல் பவர் உள்ள ரிங். அந்த ரிங்கை வச்சு என்ன பண்றாரு, அவரோட அந்த ரிங்கை வச்சு யாரை வேணா அவர் மயக்கிடலாம். ஸோ அப்படி ஒரு பவர் அவருக்கு கிடைச்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் செடியூஸ் பண்ணிடுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் விமனை செடியூஸ் பண்ணிடுவாரு, அல்லது மற்றவங்கள இவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மாத்திக்குவாரு. அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ஸ்டோரி சொல்லிட்டு குளுக்கோன் என்ன எப்படி கன்க்ளூட் பண்றது அப்படின்னா, இது ஒரு டைரனிக்கல் பவர்ல கொண்டு போய் விட்டுரும், நீங்க சொல்ற மாதிரி சொல்றது அப்படின்னு சொல்லி அவரு அந்த ஜஸ்டிஸ் அவரோட ஆர்குமெண்ட்டை சாக்ரட்டிஸ் சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாம் ஃபர்தரா டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்க சாக்ரட்டிஸ் திரும்ப இந்த இதெல்லாம் கேட்டுட்டு அடிமாண்டஸ் குளுக்கன் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு சாக்ரட்டிஸ் ஸ்டார்ட்ஸ் இன்வால்விங் இன்டு தட் ஆர்குமெண்ட் அண்ட் ஹி சேஸ் தட் ஜஸ்டிஸ் இஸ் அ வெர்ச்சியூ. ஜஸ்டிஸ் அப்படின்றது ஒரு வெர்ச்சியூ, அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக், ரைட்? அது ஒரு நம்ம ஹெட்ரோஜீனியஸ் ஃபீலிங் மாதிரி. ஜஸ்டிஸ் இஸ் அ வெர்ச்சியூ. அது வந்து தட் இஸ் இட் இஸ் பெட்டர் இன் அண்ட் ஆஃப் இட் செல்ஃப் தேன் இன்ஜஸ்டிஸ். அது என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தாலும் சரி, என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எ மேன் ஷுட் ஃபாலோ திஸ் வெர்ச்சியூ. அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு கொஸ்டின் பண்ணா அதுக்கு சொல்றாரு அமாத்தியான்னு ஒரு டேர்மை சொல்றாரு. அமாத்தியா அப்படின்னா இக்னரன்ஸ்னு அர்த்தம். இக்னரன்ஸ்னா என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு, ஐ ஹவ் given that point, just read it out. Disknowledge, ignorance instilled into the soul by bad upbringing and bad education. இப்போ எந்த ஒரு இண்டிவிஜுவல்னாலும் அவருக்கு ஒரு பேட் எஜுகேஷன் கிடைச்சிச்சுன்னா, ஒரு பேட் அப்ரிங்கிங் இருந்துச்சுன்னா அங்க என்ன ஆகும், அங்க அமாத்தியா தான் வரும், இக்னரன்ஸ் தான் வரும். அவருக்கு வந்து ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரிய வாய்ப்பே கிடையாது. அப்போ ஜஸ்டிஸ்ன்றது வெர்ச்சியூவா இருக்கணும். சரி, இங்க நீங்க என்ன எடுத்துக்கலாம், வடிவேலு காமெடி பார்த்துக்கு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, நீ எல்லாம் தாய் இல்ல பேயின்னு சொல்லி சொல்லுவார்ல, அது வேற வாய் இது வேற வாயின்னு சொல்லுவார்ல. அது ஒரு பாட்டு பாடுவார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தையே மண்ணில் பெருக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையர் வளைப்பதில அது விட்டோர் வளர்ப்பதில, அது மாதிரி ஒரு டைலாக் ஒரு சாங் ஒன்று பாடுவார். அது ஒரு ஓல்ட் சாங், ரைட்? எம்ஜிஆர் சாங் அது. ஓகே, அந்த சாங்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தரோட ப்ராட்டப் எப்படி இருக்கோ, அப்ரிங்கிங் எப்படி இருக்கோ, அல்லது அவருக்கு கிடைக்கக்கூடிய பிரைமரி எஜுகேஷன் எப்படி இருக்கோ, அதை பொறுத்து தான் அவரோட நாலேஜ் இருக்கு. சரி, அந்த எஜுகேஷன்லயும் அப்ரிங்கிங்லயும் நம்ம எதை கொண்டு போய் வைக்கணும்னா ஜஸ்டிஸை கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா ஜஸ்டிஸ்ன்றது கேரக்டர், ஜஸ்டிஸ்ன்றது ஒரு வெர்ச்சியூ அப்படின்னு சாக்ரட்டிஸ் ஆர்கியூ பண்றாரு. அப்போ சொல்றாரு, இவர் சொன்னார்ல அந்த காலிபோலிஸ்ன்ற சிட்டி, இந்த காலிபோலிஸ்ன்ற சிட்டில என்ன இருக்கணும் அப்படின்னா கார்டியன்ஸ் இருப்பாங்க. கார்டியன்ஸ்னா ரூலர்ஸ். நீங்க அதை நோட் பண்ணும்போது பிராக்கெட்ல கார்டியன்ஸ்னா ரூலர்ஸ்னு நோட் பண்ணிக்கோங்க. ரூலர்ஸ் சொல்றாரு. இந்த ரூலர்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, மாரலி எஜுகேட்டட் பீப்புளா இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சிட்டியை உருவாக்கணும், காலிபோலிஸ்னு ஒரு சிட்டியை உருவாக்கணும். அதுல ஒரு செட் ஆஃப் பீப்புளை ரூலர்ஸ் ஆக்கணும். அந்த ரூலர்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், தே ஷுட் பி ஃபுல்லி ட்ரெயின்ட் அண்ட் எஜுகேட்டட் மாரலி. தே மஸ்ட் பி இன்ஸ்டில்ட் வித் த குட் மாரல்ஸ். ஒன்லி when the rulers have the good morals, good values in their mind, the state can be ruled morally. அப்போ அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வெர்ச்சியூ ஃபில்டு பீப்புளா இருப்பாங்க, ஜஸ்டிஸ் ஃபில்டு பீப்புளா இருப்பாங்க அப்படின்னு அந்த ஆர்கியூமெண்ட்டை சொல்றாரு, ரைட்? இங்க வந்து சாக்ரட்டிஸ் வந்து சில விஷயங்களை கண்டெம் பண்றாரு. ஆக்சுவலா இது பிளேட்டோட கண்டெம்னேஷன். இவர் என்ன சொல்றாரு, இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிரசன்ட் சொசைட்டில இந்த ட்ரெடிஷனல் டேல்ஸ் எல்லாம் இருக்குல்ல,
ஹோமரோட ஒர்க்ஸ், சோஃபோக்கிள்ஸ், யூரிபிடஸோட எபிக்ஸ் ஒர்க்ஸ், இது எல்லாமே லைஸ், பொய். இந்த பொய்யை படிச்சு மக்கள்ல என்ன ஆகுறாங்க? டிமாரலைஸ்ட் ஆகுறாங்க. they are gaining disknowledge. they are not gaining knowledge, but they are gaining disknowledge. அதுதான் அமேத்தியான்னு சொல்றாரு. ஸோ அமேத்தியானா the ignorance filled by the demoralized lessons learned through the epics of that time. அதான் பிளேட்டோவோட ஐடியா. பிளேட்டோ சொல்லக்கூடிய ஐடியா. ஸோ இங்க சாக்ரட்டிஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? ஃபியூச்சர் கார்டியன்ஸ், இந்த ஃபியூச்சர் ரூலர்ஸ், காலிபோலிஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ரூலர்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? தே ஆர் மாரலி எஜுகேட்டட், ரைட், அண்ட் தே ஆர் இன்ஸ்டில்ட் வித் குட் மாரல்ஸ், குட் வேல்யூஸ். இப்படிப்பட்டவங்களை கொண்டு வந்து நம்ம ஸ்டேட்ல கொடுத்துட்டோம்னா இண்டிவிஜுவலும் வெர்ச்சியூ ஃபில்டு பீப்புளா இருப்பாங்க, அங்க வந்து எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு புக் டூவை இது பண்றாங்க. இதுல வந்து சாக்ரட்டிஸ் வந்து எதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்றாருன்னா ஹோமரோட ஒர்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா ஹோமரோட ஒர்க்ஸ்ல நிறைய ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா காட்ஸோட பேட்டில்லாம் பார்க்க முடியும். இப்ப நம்ம நிறைய கிரீக், ஹோமர்னு மட்டும் இல்ல, கிரீக் மித்லயே பாத்தீங்கன்னா ஒரு காட் வந்து இன்னொரு காடஸை லவ் பண்ணுவாரு. அந்த நம்ம தமிழ் சீரியல் மாதிரி இருக்கும். அந்த காடஸ்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ அவர் ஹஸ்பண்ட் காடோட இந்த காட் சண்டை போட்டு அவரை கொலை பண்ணிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ரைட். இந்த மாதிரி அல்லது செடியூஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம மகாபாரதம்லயே இருக்கு இல்லையா, ஸ்டோரி இருக்கு இல்லையா, மித்தில் இருக்குல்ல, காடஸ் வந்து இன்னொரு சன் காடோட சேர்ந்து, கர்ணன் வந்து சன் காடோட சன், ரைட். இப்போ மகாபாரதத்துல கர்ணன் பிரச்சனை பண்றதே காரணமே தானா? எங்க போனாலும் திரௌபதி வந்து கர்ணனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், பாண்டவாஸ்ட போயிருக்க கூடாது. கர்ணன் அவர் பிடிச்சிருக்கும், இம்ப்ரெஷன் இருக்கும், ஆனா கர்ணனுக்கு அப்பா யாருன்னு தெரியாததுனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. திரும்ப எங்க போனாலும் கர்ணனை வந்து அதையே சொல்லி கேட்பாங்க, உங்க அப்பா யாருன்னு கேட்டே இருப்பாங்க. சரி, அதான மகாபாரதத்தோட ஸ்டோரியை. கடைசியில கர்ணன் தான் வின் பண்ற ஸ்டேஜ்ல வரும்போது கிருஷ்ணர் போய் என்ன சொல்லுவாரு, உங்க அப்பா தான்டா சன் காடுன்னு சொல்லிடுவாரு இல்லையா. ஸோ அது அவரை வந்து இப்ப எப்படி மேக்பத்தோட ஃபைட்ல எண்டில் நான் வந்து சிசேரியன்ல பிறந்தேன்னு சொன்னோடனே அவர் தன்னோட கான்பிடன்ஸை லூஸ் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி கர்ணன் கான்பிடன்ஸ் லூஸ் பண்ணி தோத்து போறாரு இல்லையா. இந்த மாதிரி நம்மளோட எபிக்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாமே காட்ஸ் எல்லாம் ஃபைட்ல இன்வால்வ் ஆகிறாங்க, சண்டை போடுறாங்க, அப்படி இருக்கு. இதெல்லாம் படிச்சு நம்ம என்ன ஆயிடுறோம், கரப்ட் ஆயிடுறோம். இதுதான் சாக்ரட்டிஸ் சொல்றாரு. ஹோமர் வந்து எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஹோமரோட காட்ஸ் எல்லாம் சண்டை போடுறவங்களா இருக்காங்க. அதை கொண்டு வந்து நீ எஜுகேஷன் வச்சேன்னா இங்க இண்டிவிஜுவல் கரப்டாக தான் செய்வாங்க, அங்க ஜஸ்டிஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனாலதான் காலிபோலிஸ்ல ஐடியல் ஸ்டேட்ல இவரோட யூட்டோப்பியன் சிட்டியில பொயட்ஸ்க்கு இடம் கிடையாது. பொயட்ஸ்க்கு உண்டு, என்ன வேலை பார்க்கணுன்றது அடுத்தடுத்த புக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ வித் தட் ஹி எண்ட்ஸ் த செகண்ட் புக், தி இண்டிவிஜுவல் ஸ்டேட் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு. தேர்ட் புக்ல தி ஆர்ட்ஸ் இன் எஜுகேஷன், தேர்ட் புக்கோட டைட்டில் வந்து தி ஆர்ட்ஸ் இன் எஜுகேஷன். இங்க வந்து என்ன சொல்றாரு, டேஞ்சர்ஸ் ஆஃப் பொயட்ரியே சொல்றாரு. பொயட்ரிக்கு ரெண்டு டேஞ்சர் இருக்கான். ஒன்னு வந்து பொயட்ரி வந்து என்ன பண்ணுது, லேமெண்டேஷனை ட்ராமடைஸ் பண்ணுது. Poetry is dramatizing the lamentation. I have not given that point here. Please note it down. Poetry is a lamentation. I mean, lamentation is dramatized in poetry. அப்போ the lamentation dramatize பண்றதுனால என்ன பண்றாங்க, டெத் மேல ஒரு ஃபியரை கொண்டு வராங்க. A fear of death is raised out of the lamentation. When the lamentation is dramatized, the fear of death happens. Fear of death is taught அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு, பொயட்ரியில மேக்சிமம் எதுக்கு கொண்டு வந்து எதுக்காக எதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எம்பசிஸ் கொடுக்குறாங்கன்னா லாஃப்டருக்கும் மெரிமெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. லாஃப்டருக்கும் மெரிமெண்ட்டுக்கும் ஆர்ட்ல என்ன வேலை அப்படின்னு சாக்ரட்டிஸ் கொஸ்டின் பண்றாரு. ஸோ ஃபர்தர் என்ன சொல்றாரு, எஜுகேஷனுக்கு கார்டினல் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த புக்ல கண்டினியூ பண்றாரு. இங்க வந்து தேர்ட் புக்ல பிளஷர்ஸ் ஆஃப் ட்ரங்கர்ட்னஸ் ஆர் எனி சார்ட் ஆஃப் இன்டெம்பரேட் பிஹேவியர், இதுக்கு எல்லாமே ஆர்ட்ல இடம் கிடையாது, கொடுக்க கூடாது, ரைட். அப்போ போயம்ஸ் எல்லாம் அல்லது பொயட்ஸ் எல்லாம் எதை நோக்கி இருக்கணும், அல்லது எஜுகேஷன்றது எதை பத்தி இருக்கணும்னா ஆனரை பேஸ் பண்ணி இருக்கணும், ஒபீடியன்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை நான் முதல்ல ஆரம்பத்துல என்ன சொன்னேன், பிளேட்டோ consideration is poetry should teach moral. Poetry should teach. It should not be a pleasure giving aspect. அதுல பிளஷர் டேக்கிங் இருக்கக்கூடாது, அதுல மாரல் தான் இருக்கணும். அது என்ன பண்ணணும், மாரலை இன்ஸ்டில் பண்ணணும். இப்போ இங்க ஆர்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்றதுல காலிபோலிஸ் சிட்டியில இவரோட ஐடியல் ஸ்டேட்ல எஜுகேஷன் எப்படிப்பட்டதா இருக்கும், ஹானர் சொல்றதா இருக்கும், ஒபீடியன்ஸ் சொல்லி கொடுக்கறதா இருக்கும். ஸோ இங்க சாக்ரட்டிஸோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் stories with reflect any sort of injustice triumphing over justice in whatever way
must be expunged from the ideal state. ஐடியல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய poets என்ன பண்ணுவாங்க, நான் லாஸ்ட் புக் சொல்லும் போது சொன்னேன்ல, poetsக்கு ஐடியல் ஸ்டேட்ல இடம் கிடையாது, ஓடி போயிருங்க, poetsஆ இருக்காதீங்க. poetsஆ இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஐடியல் ஸ்டேட்ல இருக்க poetsஆ இருந்தா என்ன பண்ணணும், இன்ஜஸ்டிஸை ட்ரைம் பண்ற மாதிரி, மீன் ஜஸ்டிஸை ட்ரைம் பண்ற மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கணுமே ஒழிய இன்ஜஸ்டிஸுக்கு ஒன்றும் தூக்கி நிறுத்தக்கூடாது. இன்ஜஸ்டிஸ்னு எதை சொல்றாரு, இந்த லாஃப்டர் மெரிமெண்ட் சொல்ற புக்ஸ் எல்லாம் இன்ஜஸ்டிஸ். காட்ஸ் சண்டை போடுவாங்க, ஒரு காட்ஸ் வந்து வெஞ்சன்ஸ் இருக்கு, ஒரு காடு வந்து இன்னொரு காடு மேல ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு, இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி எல்லாம் வந்து போயிட்டுல வரக்கூடாது. வாட் எவர் வே இந்த ஐடியல் ஸ்டேட் இன்ஜஸ்டிஸ் ட்ரைம்பிங் ஓவர் ஜஸ்டிஸ் should be expunged, should be uprooted, அதுல இருக்கவே கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. அப்புறம் poetry பத்தி பேசும்போது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன்ல poetry பத்தி நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாரு. இங்கதான் சொல்றாரு poetry is a mimesis. Imitation is said to be mimesis here. Poetry is imitation. அந்த இமிடேஷன் எப்படி கிரியேட் ஆகுது, இன்ஸ்பிரேஷனால கிரியேட் ஆகுது. poet எப்படி போம் கிரியேட் பண்றாருன்னா இஸ் இன்ஸ்பயர்ட் ஆஃப் சம்திங். ஸோ இதுல poetோட தப்பு கிடையாது, ரைட். poet எதுல இன்ஸ்பயர் ஆகிறோ அங்கதான் ராங் எலிமெண்ட் இருக்கு. poet எதுல இன்ஸ்பயர் ஆகிறாரு, சொசைட்டில உள்ள பிஹேவியர்ஸ்ல இன்ஸ்பயர் ஆகிறாரு. சொசைட்டி பிஹேவியர்ஸ் எதுல எப்படி இருக்கு, கரப்டா இருக்கு. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், சொசைட்டில உள்ள கரப்டட் பிஹேவியரை மாற்றணும். ஸோ ஐடியல் ஸ்டேட்ல இந்த கரப்டட் பிஹேவியருக்கு இடம் கிடையாது, கரப்டட் பிஹேவியர் கிடையாது. ஏன்னா ஐடியல் ஸ்டேட்ல உள்ள எஜுகேஷன் எப்படிப்பட்டதா இருக்கும், ஆனர் பேஸ்டா இருக்கும், ஒபீடியன்ஸ் பேஸ்டா இருக்கும். ஸோ ஒபீடியன்ஸ் பேஸ்ட் ஆனர் பேஸ்டா இருக்கக்கூடிய எஜுகேஷன் படிச்ச மக்கள் எப்படி இருப்பாங்க, அன்கரப்டடா இருப்பாங்க, ரொம்ப பியூரிஃபைடா இருப்பாங்க. பியூரிஃபைடா இருக்கிற ஒருத்தரோட கேரக்டரிஸ்டிக் poetஐ இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா அவரோட poetry எப்படி இருக்கும், ஜஸ்டிஸ் ஃபில்டா இருக்கும். இதான் அவரோட ஆர்குமெண்ட், ரைட். அப்புறம் என்ன சொல்றாரு, கார்டியன்ஸ் பத்தி பேசுறாரு. கார்டியன்ஸோட ட்ரைனிங் எப்படி இருக்கும், கார்டியன்ஸ்னா ரூலர்ஸ் சொன்னோம்ல, ரூலர்ஸ் வந்து பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வார் ஸ்கில் சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன்ல அவங்களுக்கு எல்லாம் பழகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும்னா கார்டியன்ஸ் வந்து எல்லாரோட கிரேட்டா இருக்கணும், மற்ற எல்லாரோட பிசிக்கலா மென்டலா அவங்க வந்து ஐ மீன் ஒரு சூப்பர் பவர்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா the responsible guardian of the state has an obligation to maintain good health and not to become a burden to the state. கார்டியன் வந்து எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா மக்களை பார்த்துக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதுக்காக அவங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் சொல்லி கொடுக்கணும், பிசிக்கல் ட்ரைனிங் சொல்லி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ அவங்க கார்டியன்ஸ் ஆர் சப்போஸ் டு பி டூ பிஸி டு பி இல். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தே ஹாவ் லாட் மோர் டு டூ வித் த பீப்புள், தே ஹாவ் லாட் மோர் டு டூ மேக் த சொசைட்டி கிரேட், ஐடியல் ஸ்டேட்டை கிரேட் ஆக்குறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணணும், பிசிக்கல் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களை வந்து ஒரு சூப்பர் பவர் பீப்புளா மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ இங்க அந்த ஐடியல் சொசைட்டில ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷனும் கார்டியன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷனும் காமனா தான் இருக்கும். பட் கார்டியன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்ஸ் இருக்கும். அடுத்தடுத்த புக்ல அதெல்லாம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறம் சாக்ரட்டிஸ் வந்து சிட்டிசன்ஸை 3 குரூப்பா பிரிக்கிறார். ஒன்று வந்து த ரூலர்ஸ், நம்பர் 2 தி ஆக்சிலரிஸ், அண்ட் 3 த கிராஃப்ட்ஸ்மேன். ஆக்சிலரிஸ்னா காமன் பப்ளிக், ரூலர்ஸ்னா அவங்கள ரூல் பண்றவங்க, கிராஃப்ட்ஸ்மேன்னா போயட், மற்ற ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் ஃபார்மர்ஸ், ரைட், அல்லது அதர் ரெகுலர் டியூட்டிஸ். ஒரு சொசைட்டியை ரன் பண்றதுக்கு ஜென்ரலா இதெல்லாம் டியூட்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும்ல, கார்பெண்டர்ஸ், மெஷினரி ரன்னர்ஸ், ரைட், ட்ரேடர்ஸ், இவங்க எல்லாரும் பிசினஸ்மேன், இவங்க எல்லாமே கிராஃப்ட்ஸ்மேன் சொல்றாங்க. ஆக்சிலரிஸ்ன்றது காமன் ஜென்ரல் பப்ளிக். இப்படி 3 பிரிக்கிறாரு. இந்த 3 பேருக்கும் எஜுகேஷன் ப்ராப்பரா கிடைக்கணும், ரைட். ப்ராப்பரா கிடைக்கணும்னா வாட் டைப் ஆஃப் எஜுகேஷன், செகண்ட் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி ஆனர் அண்ட் ஒபீடியன்ஸ் பேஸ்ட் எஜுகேஷனா இருக்கணும். இது புக் 3ல இவர் எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இங்க வந்து புக் 3 வந்து ஃபர்தரா என்ன சொல்றாரு, எஜுகேஷனுக்கு கொஞ்சம் கார்டினல் வேல்யூ இருக்குன்னு சொல்றாரு. இந்த கார்டினல் வேல்யூ என்னன்னா, லெட் மீ டெல் யூ, ப்ளீஸ் நோட் இட் டவுன். நம்பர் 1 இஸ் த கார்டினல் வேல்யூஸ் ஆஃப் எஜுகேஷன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கார்டினல் வேல்யூஸ் ஆஃப் எஜுகேஷன். நம்பர் 1 இஸ் விஸ்டம், நம்பர் 2 இஸ் கரேஜ், நம்பர் 3 இஸ் ஜஸ்டிஸ், நம்பர் 4 இஸ் டெம்பரன்ஸ். I'll repeat. The cardinal values of education. இப்போ சொன்னல, இந்த 3 set of people, 3 divisions of people, rulers, auxiliaries and craftsmen. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷன் எப்படிப்பட்டதா இருக்கணும், இந்த cardinal values, the education for these 3 division of people in the ideal state should consist of the cardinal values of education. 4 cardinal values. One is wisdom,
Number 2, courage. Number 3, justice. Number 4, temperance. Right? Number 4, temperance. இங்க வந்து மறுபடியும் ஹோமர் எக்ஸாம்பிளா சொல்றாரு. ஏன்னா ஹோமரோட அக்கிலஸ் அந்த கேரக்டரை சொல்லிட்டு இலியட்ல வர அக்கிலஸ் கேரக்டரை சொல்லிட்டு சொல்றாரு, அக்கிலஸ் வந்து கிரேட் வாரியர் தான். ஆனா அவருக்கு எப்படி அந்த கிரேட் வார் ஸ்கில் வந்துச்சு அப்படின்னா 2 other gods ஹெல்ப் பண்றாங்க. ரைட், தீசிலஸ் சம்திங், ஐ ஃபர்காட் தி நேம்ஸ் ஆஃப் காடஸ். அவங்க அம்மா ஒரு காடஸ், அக்கிலஸோட அம்மா வந்து ஒரு காடஸ். அப்புறம் அல்டிமேட் சுப்ரீம் காடும் ஹெல்ப் பண்றாரு. இந்த 2 காட்ஸோட ஹெல்ப்னால தான் அவர் இங்க நடக்குது. அப்போ இதை படிச்சுட்டு இருந்தா என்ன நினைப்பான், நமக்கும் காட்ஸோட ஹெல்ப் தான் நடக்கும்னு நினைச்சிட்டு காட மேல பார்த்துட்டே உட்காந்துருப்பான் இல்லையா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கரப்ஷன், மென்டல் கரப்ஷன், கேரக்டர் கரப்ஷன். இது இருக்கக்கூடாது. இது இல்லாம எப்படி இருக்கணும், விஸ்டம், கரேஜ், ஜஸ்டிஸ், டெம்பரன்ஸ், இது 4ம் இருக்கிற கார்டினல் வேல்யூ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். 4th book is wealth, poverty and virtue. ஸோ இது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். இந்த என்டையர் 10 booksல இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ். ஏன்னா வெல்த், பாவர்ட்டி, வெர்ச்சியூ ஜென்ரலா சொசைட்டில எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனா இங்க பிளேட்டோ சாக்ரட்டிஸ் மூலமா டிஸ்கஸ் பண்ற வெல்த், பாவர்ட்டி, வெர்ச்சியூ வந்து ஐடியல் சொசைட்டில எப்படிப்பட்ட வெல்த், பாவர்ட்டி, வெர்ச்சியூ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த புக்கை வந்து கண்டினியூ பண்றாரு. ரைட். தென் அனதர் திங் ஐ ஃபர்காட் டு டெல் யூ, புக் 3லயே ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. ஸ்டோரி இல்ல, ஒரு டேல் ஒன்று சொல்றாரு. அந்த டேல் என்னன்னா, சில்ட்ரன் ஒரு ஐடியல் சொசைட்டில எப்படி இருக்கணும், ஐடியல் சொசைட்டில எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, இந்த சில்ட்ரனை தே ஷுட் பி ஈவன் brought up லைக் அவங்களோட பயாலஜிக்கல் பேரண்ட் யாருன்னு தெரியாம அவங்கள வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. சில்ட்ரன் ஷுட் பி brought up with the ignorance of their biological fathers, biological parent. ஏன் பயாலஜிக்கல் பேரண்ட் யாருன்னு தெரியாம வளர்க்கணும்னு சொல்றாருன்னா, பயாலஜிக்கல் பேரண்ட் தெரிஞ்சு வளர்ற ஒரு சொசைட்டில எப்படி இருக்கிறாங்க, செல்ஃபிஷ்னஸ் ஜாஸ்தி ஆயிருது. சொசைட்டியை பத்தின திங்கிங் இல்லாம ஃபேமிலி பத்தின, தன்னை பத்தின திங்கிங் ஜாஸ்தி ஆயிருது. இப்போ பயாலஜிக்கல் பேரண்ட் யாருன்னு தெரியாம வளர்ந்தாங்கன்னா, தே வில் கன்சிடர் எவ்ரிபடி ஆஸ் தேர், எவ்ரி எல்டர்ஸ் ஆஸ் தேர் ஓன். ஸோ அங்க வந்து ஒரு 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 காமனாலிட்டி ஒன்று கிரியேட் ஆகும், ஒரு யூனிஃபார்மிட்டி கிரியேட் ஆகும், எல்லாரோட மைண்ட் செட்லயும் ஒரு யூனிஃபார்மிட்டி கிரியேட் ஆகும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஒரு கம்யூனிஸ்டிக் திங்கிங்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இதையும் புக் 3லயே எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ புக் 4 வெல்த், பாவர்ட்டி அண்ட் வெர்ச்சியூல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஐடியல் ஸ்டேட்ல கேலிபோலிஸ் மாதிரியான ஐடியல் ஸ்டேட்ல ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இருக்கணும், ஹவு ஷுட் an இண்டிவிஜுவல் பிஹேவ், அவர் இண்டிவிஜுவலோட வெல்த் எப்படி இருக்கணும், பாவர்ட்டியோட ஸ்டேட் என்னவா இருக்கணும், வெர்ச்சியூ எப்படி இருக்கணும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு, he is insisting that Socrates is insisting that happiness does not consist in the trapping of material wealth. happiness அப்படின்றது மெட்டீரியல் வெல்த் எல்லாம் சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஒரு 100 ஏக்கர் லேண்டு, 100 கோடி ரூபாய் பணம் அப்படி சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஹாப்பி லைஃப் அப்படின்றது டஸ் நாட் கன்சிஸ்ட் இந்த கேதரிங் ஆஃப் வெல்த். வெல்த்ல கிடையாது. ஹாப்பினஸ் எதுல இருக்கு, வெர்ச்சியூல தான் இருக்கு. இல்லைன்னா லைஃப் ஆஃப் ரிவல்ரி, லைஃப் ஆஃப் ஃபெஸ்டிவிட்டியில ஹாப்பினஸ் கிடையாது. ஹாப்பி லைஃப் டஸ் நாட் கன்சிஸ்ட் இன் அ லைஃப் ஆஃப் ரிவல்ரி ஆர் லைஃப் ஆஃப் ஃபெஸ்டிவிட்டி. ஃபன் பண்றதுல ஹாப்பினஸ் கிடையாது. அப்போ ஹாப்பினஸ் எப்படி இருக்கணும், அதுக்கு அடுத்து ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. The craftsman should not be permitted to suffer either from extreme wealth or from extreme poverty. இது நான் வெல்த் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கிராஃப்ட்ஸ்மேன்ன்றது இங்க உள்ள ரூலர்ஸோ அல்லது சொசைட்டில உள்ள ஹையர் ஹைரார்கி பீப்புளோ, அவங்க வந்து எப்படி இருக்கணும், எக்ஸ்ட்ரீம் வெல்த்தும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாருன்னா ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்ட்ரீம் வெல்த் இருந்துச்சுன்னா கிராஃப்ட்ஸ்மேன் வந்து லேசி ஆயிடுவாங்க, அவங்களோட டியூட்டியை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒன்று அந்த வெல்த்தை மெயின்டைன் பண்ணணுன்ற ஐடியால போயிடுவாங்க, அல்லது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ தே வில் நாட் திங்க் ஆஃப் த சொசைட்டி. ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா தே வில் ரெஃப்யூஸ் டு ஒர்க். ஸோ அதர் சைட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கு போனாங்கன்னா என்ன ஆகும், பாவர்ட்டிக்கு போனால் என்ன ஆகும், எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வில் டினை தம் த மணி வேர்பை டு ப்ரொடியூஸ் த டூல்ஸ் ஆஃப் த ட்ரேட். அடுத்து என்ன ஆகும், மணி, அவங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருந்தாங்கன்னா தன்னை பற்றி சிந்திக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும், சொசைட்டியை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்லயும் அவங்க போகக்கூடாது. கிராஃப்ட்ஸ்மேன் should not be permitted to suffer either from extreme wealth or from extreme poverty. அதுக்கு ஒரு மிட்வேல அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இங்கே அகெயின் இந்த 4 கார்டினல் வேல்யூஸ் 4 கார்டினல் வெர்ச்சியூஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாரு. விஸ்டம், கரேஜ், டெம்பரன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் நாளையும் சொல்றாரு. இதை வந்து த எசென்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அப்படி என்னன்னா மைண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய எசென்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா இட் ஷுட் ரீசன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மைண்டு ரீசன் பண்ணணும். இந்த ரீசனிங் அப்படின்றத டயலெக்டிக்கல் மெத்தட் அப்படின்னு நீங்க இன்ட்ரோடக்ஷன் டு இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்ல படிச்சிருப்பீங்க. ரீசன் பண்ணணும். ரெண்டாவது, இமோஷன்ஸ் ஆர் தி ஸ்பிரிட்டட் எலமெண்ட். நம்பர் 3, டிசையர் ஆர் பேஷன். இது மூணும் தான் ஒரு மைண்டோட எசென்சியல் ஆஸ்பெக்ட்ஸா இருக்கணும். ஒன்று ரீசன், நம்பர் 2 இமோஷன்ஸ், நம்பர் 3 டிசையர் ஆர் பேஷன்ஸ். இது மூணும் பேஸ் பண்ணி தான் ஒரு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கிராஃப்ட்ஸ்மேன் சொல்லும் போது நீங்க கிங்னு எடுத்துக்கோங்களேன். கிராஃப்ட்ஸ்மேன் தான் கிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஐடியல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இப்போ நான் வெல்த்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன். இந்த ஐடியல் ஸ்டேட்ல வெல்த் எப்படிப்பட்டதா இருக்கணும்? வெல்த் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா மெட்டீரியல் வெல்த்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, பட் பிலாசபிக்கல் வேல்யூவை பேஸ் பண்ணி இருக்கணும். அப்போ எந்த ஐடியல் சொசைட்டில இந்த வெல்த், பாவர்ட்டி, வெர்ச்சியூலாம் ப்ராப்பரா சாக்ரட்டிஸ் நினைக்கிற மாதிரி ரன் ஆகும்னா எப்போ ஒரு பிலாசபர் கிங் ஆகுறாரோ அப்பதான் அது பாசிபிள். எப்போ ஒரு பிலாசபர் கிங் ஆக முடியும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் மூலமா தான் அந்த பிலாசபர் கிங்கை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிலாசபர் கிங்கா அங்க ரூல் பண்ணாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஏத்தனியன் சொசைட்டியை கிரியேட் பண்ணுவார். ரைட். ஒரு ஏத்தனியன் சொசைட்டின்னா என்ன, நம்ம அந்த புக்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. கிரீஸ்ல ஒரு காலத்துல ஏத்தன்ஸ்னு ஒரு சிட்டி இருந்துச்சு. அது ஒரு ஐடியல் சிட்டி, ஒரு ஐடியல் ஸ்டேட். அது அங்க எல்லாமே பர்ஃபெக்டா நடந்துச்சு. அந்த ஐடியல் ஸ்டேட் இருந்ததுக்கான ரீசன் என்னன்னா ஒரு பிலாசபர் கிங் தான். ஸோ இங்கேயும் இவரோட காலிபோலிஸ்லயும் இந்த யூட்டோப்பியன் சிட்டிலையும் ஒரு பிலாசபர் தான் கிங்கா இருக்கணும். ரைட். எ கிங் ஹூ நோஸ் ஆல் தி பிலாசபிஸ் ஷுட் ரூல் தி காலிபோலிஸ் சிட்டி. இந்த ஐடியல் சிட்டியை ரூல் பண்ணணும். அவர் ரூல் பண்ணாருன்னா இங்க வெல்த் எல்லாம் ஈக்குவலா ஷேர் ஆயிரும், பாவர்ட்டி இருக்காது. தென் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் சொசைட்டி விச் இஸ் வெர்ச்சியூ ஃபில்ட். ரைட். ஸோ ஐ திங்க் இட் இஸ் டைம் 9:03. I'll stop here with book 4. Right. With that, book 4 ends. Book 4 முடிச்சுக்கலாம். Maybe in next session I will continue with the same topic. I will start from book 5 in the next class. So if you have any doubts so far with the point that we discussed, you can raise. Yes, someone called KJ raised. And you have any doubt? சார், அந்த 10 புக்ஸோட நேம் மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்றீங்களா? நான் உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் நான் ஷேர் பண்றேன். then you can copy it. இப்போ நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுல. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. Okay. Anyway, I'll show you. You can take screenshot of this. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, லேட்டர் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே கிளாஸ் லிசன் பண்ணும்போது இங்கேயும் இல்லை, நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் லிசன் பண்ணும்போதும் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா ட்ரை டு டேக் ஸ்னாப். கிளாஸ்ல ஃபோன் யூஸ் பண்ண முடியலன்னா கெட் தேர் ப்ரெசன்டேஷன். நீங்க அதை நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் மிஸ் லாட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். சொல்லக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால சாக் அண்ட் டாக் மெத்தட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கம்மியாக தான் எழுதுவாங்க, மற்றபடி டிக்டேட் பண்ணுவாங்க, அல்லது ஏதாவது நோட்ஸ் கிடைக்கும். ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணும்போது, ப்ரொஜெக்ஷன்ல ப்ரெசென்ட் பண்ணும்போது ட்ரை டு டேக் அ ஸ்னாப் ஆர் கெட் த ப்ரெசன்டேஷன். நீங்க எழுதிட்டு இருந்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் நிறைய மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்காக சொல்றேன். எனி டவுட்ஸ் ரிகார்டிங் இந்த 4 புக்ஸ்ல? சொல்லுங்க மருதுல்லா சார். சார், இந்த 10 புக்குமே அவர் எழுதுனது ஐடியல் சொசைட்டியை பில்ட் பண்ணணும் அப்படின்காக மட்டும்தானா? ஆமா, ஐடியல் சொசைட்டி பில்ட் பண்ணணும்ன்றது இல்ல, ஐடியல் சொசைட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எந்த ஐடியல் சொசைட்டியும் பில்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் ஐடியல் சொசைட்டின்றது ஆக்சுவலி தி ஐடியா ஆஃப் சாக்ரட்டிஸ். ஸோ சாக்ரட்டிஸ் பிளேட்டோட டீச்சர் இல்லையா, அவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. சாக்ரட்டிஸோட செய்ய முடியாததை பிளேட்டோ அவரோட ஒர்க்ல பண்றாரு. அல்டிமேட்லி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிளேட்டோட கான்செப்ட் என்ன, ஆர்ட்ல மாரல் இருக்கணும், அவ்வளவுதான். அதான் அவரோட மெயின் கன்சர்ன். ஏன்னா இன்னொன்று நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிளேட்டோ கோஸ் வித் ட்வின் ஸ்டாண்டர்ட். பிளேட்டோட பிலாசபி ட்வின் ஸ்டாண்டர்ட் பிலாசபி. ஒன் இஸ் தி கன்சர்ன் ஆன் இண்டிவிஜுவல் அண்ட் கன்சர்ன் ஆன் சொசைட்டி. இண்டிவிஜுவலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ த சேம் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் டு த சொசைட்டி. அவரோட ஐடியா எப்படி பேஸ் பண்ணி படிக்கணும், சொசைட்டி நல்லா இருக்கணும்னா இண்டிவிஜுவல் நல்லா இருக்கணும். நீங்க இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க காலேஜ்ல படிச்சிருப்பீங்க, லாஞ்சைனஸ் என்ன சொல்றாரு சப்ளிமிட்டியில,
when will the work have sublimity? Workல எப்போ sublimity இருக்கும்? Only when the poet has sublime thought. Sublime thought poet mindல இருந்தா தான் ஒர்க்ல sublimity வரும். இல்லைன்னா ஒர்க்ல sublimity வரதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்றாரு. ரைட், சப்ளிமிட்டினா நோபல்னஸ், குட் தாட்ஸ். குட் தாட்ஸ் எப்போ ஒர்க்ல வரும்? ரைட்டரோட மைண்ட்ல குட் தாட்ஸ் இருக்கணும். நீங்க எலிசபெத்தியன் ரைட்டர்ஸ் எடுத்து பாருங்களேன். மார்லோ ஃபைனஸ்ட் ட்ராஜிக் மேக்கர்னு சொல்றோம். ஃபைனஸ்ட் ட்ராஜடிஸ் வர் ரிட்டன் பை மார்லோ. மார்லோ இன்னொரு 20-30 இயர்ஸ் இருந்திருந்தாருன்னா ஷேக்ஸ்பியர்னு ஒரு ஆளே இருந்திருக்க மாட்டார். அவ்வளவு கிரேட் ரைட்டர். ட்ராஜடிக்கு மார்லோ அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஆனா டாக்டர் பாஸ்டர்ஸ்ல பாருங்களேன், அவர் வந்து தான் ஒரு ஆங்கிலிக்கன்னு ப்ரூவ் பண்றாரு. கேத்தலிக் பிஷப், கேத்தலிக் போப்போட சீன் ஒன்று பிளே ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? கேத்தலிக் போப் இருப்பார். போப்போட சேம்பர்ல இவர் வந்து மெஃபிஸ்டோபஸோட ஹெல்ப்ல இன்விசிபிள் ஆகி போப்போட ஹேட் இருக்கும், தொப்பி மாதிரி இருக்கும், அது தூக்கிட்டு போயிடுவார், தலையில தட்டுவார், விளாண்டுட்டு இருப்பார். ஏன்னா இவர் வந்து கிண்டல் பண்றாராம். பிகாஸ் மார்லோ வாஸ் அன் ஆங்கிலிக்கன். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அது வந்து ஒரு மாரல் தாட்டு கிடையாது. இப்போ மாரல் வேல்யூ எங்க படிக்கலாம்னா, சேம் டைம் மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் பாருங்க, அதுல மாரல் வேல்யூ இருக்கும். பனியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ல மாரல் வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ நொபிலிட்டி சப்ளைம்ன்றது எப்போ ரைட்டரோட மைண்ட்ல நொபிள் தாட்ஸ் இருக்கும் அப்பதான் ரைட்டிங்ல வரும். லாஞ்சனே சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்றாரு. சேம் ஐடியா பிளேட்டோ தான் அதுக்கான ரீசன். பிளேட்டோ என்ன சொல்றாரு? ஆர்ட் தான் எல்லார்ட்டையும் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் மீடியமா இருக்கு. அப்போ அந்த ஆர்ட் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மாரல் ஃபீல்டா இருக்கணும். ஆர்ட் மாரல் ஃபீல்டா இருந்தா, ஏன்னா அதுதான் அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆகுது. ரைட், அதுக்கு தான் எல்லாரும் அப்ரோச்சபிள், ஈஸி அப்ரோச்சபிள் திங்னா ஆர்ட்டா தான் இருக்கு. பாய்ட்ஸ் தான் இருக்காங்க. பாய்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மாரல் டீச்சர்ஸா இருக்கணும். போய்ட்ரி எப்படிப்பட்டதா இருக்கணும்? மாரல் டீச்சிங்கா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஐடியல் சொசைட்டி தான் இருக்கணும். காலிபோலிஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. காலிபோலிஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். அது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்றது அவரோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படி உருவாக்கல. இந்த 10 புக்ஸுமே இந்த காலிபோலிஸ் சிட்டி எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் அன் இமேஜினரி சொசைட்டி, யூட்டோபியன் இமேஜினரி சொசைட்டி. You got my point, Mridula? Yes, sir. Thank you so much. If that is all your doubts, we can wind up the session. Right? So thank you. We'll see you next session.